ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாள் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி நம்ம இதுக்காக நம்ம இவங்கக்கிட்ட போய் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்தேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு உதவி தேவைப்படுதுங்கிறதுக்காக ஒரு தட்டு நம்ம போய் பேசணுன்னா, அவங்க அதையே நம்மளுக்கு பயன்படுத்திக்குவாங்க. ஏதோ ஒரு உதவிக்காக தான் நம்மள்ட்ட வந்துட்டாங்கன்னு நாளைக்கு அதை சொல்லி காமிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால, எங்கள் அக்கா ஹஸ்பண்டுக்கிட்ட நான் அந்த அளவுக்கு எதுவும் பேசினது கிடையாது. அவர் அப்பையிலேருந்தே ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். அக்காவை கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ ஒரு 8, 9 வருஷம் ஆகப்போகுது. இருந்தாலும் அப்போலேருந்தே எங்கள் வீட்டுக்கு யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டார். அமைதியாகவே இருப்பார். வருவார், போவார். அவ்வளோதானே தவிர அக்காவை கொண்டாந்து விடுவார், பண்ணுவார். அப்படி தான் போயிட்டுருந்துச்சு. அவ்வளோ யார்கிட்டையும் பேச மாட்டார். இப்போ என் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வேலை பார்க்குற கம்பெனியில் எனக்கும் ஏதாச்சும் ஜாப் இருக்குமான்னு கேட்டுப்பார், பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவர் இப்போ ஒரு ஒரு வருஷம் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஏன்னா ஒரு குழந்தை இல்லைங்கிறதுக்காக இருப்போம், பண்ணுவோம், செய்வோம் அப்படிங்கிறது மாதிரி இங்கே இருக்கிறாரு. அதனால ஏதாச்சும் இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் வேலை கிடச்சிச்சின்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதனால என்கிட்ட சொன்னார், உங்கள் அக்கா ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறவர் நல்ல கம்பெனி அது, யாராக இருந்தாலும் ஃப்ரெஷராக இருந்தாலும் எடுத்துக்குவாங்களாம். ஆனால் யாராச்சும் வேலை பார்க்குறவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா எடுத்துக்குவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏங்க உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகப்போகுது. உங்களுக்கு தெரியும், நான் அவர்கிட்ட எங்கள் மாமாக்கிட்ட பேசினதே கிடையாது. அவரும் யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டார். ஏதாச்சும் ஒன்றா முக்கியமாக இருந்துச்சுன்னா ஏதாச்சும் எங்கள் அக்காக்கிட்ட சொல்லி தான் எங்ககிட்டயே சொல்லுவார். அந்தளவுக்கு எதுவும் பேச மாட்டார், பண்ண மாட்டார். உங்களுக்கு தெரியாதா அப்படின்னோடனே, இருந்தாலும் இதை கேட்குறதுல என்ன வந்திருக்கு, ஒரு ஒரு இதுக்கு தானே, உதவியாக தானே கேட்குறோம். ஏதோ சொல்லி விட்டாருன்னா நான் ஒரு ஒரு வருஷம் அங்கே இருந்தால் பக்கம் தான் நம்ம வீட்டிலேருந்து ஒரு 20 நிமிஷம் தான். அதனால் சேல்ரி ஸ்டார்டிங்கே 17,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுதான் சேல்ரி. நான் விசாரித்தேன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னேன். அவர் மூலியமாகவே பண்ண வேண்டியது என்னென்னா, இல்லை என் ஃப்ரெண்டு முன்னாடி வேலை பார்த்துருந்துருக்கான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல கம்பெனி தான், அவங்க மச்சான் தான் வேலை பார்க்குறாருல, உங்கள் அக்கா வீட்டுக்கார அத்தா தான் வேலை பார்க்குறாருல, உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லி கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் இங்கே போயிட்டு கூட வந்தேன்னா கூட நம்மளுக்கு ஒரு செலவுக்குனாச்சும் ஆகும்ல, ஹாஸ்பிட்டல் செலவு எதுக்குனாச்சும் அப்படின்னோடனே, சரி நான் பார்க்குறேங்க. ஆனால் அவர்கிட்ட எனக்கு கேட்டது கிடையாது. வேணால் நான் அக்கா கிட்டே பேசி பார்க்குறேன். அக்கா என்ன சொல்லுதுன்னு கேட்டுக்கிட்டு வேணால் நான் அவர்கிட்ட கேட்குறேன். நான் அவர்கிட்ட எதுவுமே இது வரைக்கும் பேசினது கிடையாது அப்படின்னோடனே, என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, அக்கா வீட்டுக்கார்ட்ட பேசினதே இல்லை, ஒன்றுமே இது பண்ணுறேன்னு சொன்னது நீ மட்டும்தான், இத்தனை வருஷத்தில் என்ன பேசலை பண்ணலைன்னு நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, ஆமாங்க, நான் உங்களுக்கு தெரியாது, அப்போலேருந்து அவர் பேசினாதானங்க நம்ம பேசுகிறதுக்கு, அவரும் சரியாக பேசவே மாட்டார். வந்தாலும் வீட்டில் அமைதியாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு போயிடுவார், அவ்வளோதான் பண்ணுவார். அவர் பேசி ரொம்ப ரேர் தான். எங்கள் அக்கா தான் சொல்லணும், அவர் அப்படி பேசுவார், இப்படி பேசுவார். ஆனால் பேசினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். இது மாதிரி சொன்னேன், இது மாதிரி அக்காக்கிட்ட, அக்கா இது மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு மாமா வேலை பார்க்குற கம்பெனியில் ஏதாச்சும் வேலை சொல்லிவிட சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, அவங்க அதுக்கு சொன்னாருங்க, இது மாதிரி நீ என்ன இப்படி சொல்கிற, அவரை பற்றி உனக்கு தெரிஞ்சுமா இந்த மாதிரி சொல்கிற, அவர் யாருக்கும் அவங்க தம்பிக்கே சொல்லிவிட மாட்டார், நாளைக்கு ஏதாச்சும் இது வரும் அது வரும்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கிறப்ப எப்படி இவருக்கெல்லாம் சொல்லிவிடுவார் அப்படின்னு, நீ கேட்டு பாருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, நான்லாம் கேட்க மாட்டேன்டி, நீ தான் அவர் நம்பர் வச்சுருக்கல, ஃபோன் பண்ணி நீ கேட்டேன்னா அவர் என்ன சொல்கிறாருங்கிறது உனக்கு தெரியும். இதே இப்போ நான் சொன்னேன்னா நம்ம அக்கா கேட்காமையே சொல்கிறா அப்படின்னு கூட நீ நினச்சிக்கோ, உன் வீட்டுக்காரர் நினச்சிக்குவாரு. அதனால் நீ என்ன நான் சொல்கிறேன்னா, நீயாவே அவருக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நானும் 2 நாளாக யோசிச்சுட்டு, சரி பண்ணலாமா வேணாமா, என்ன சொல்லுவாரோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருந்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இது மாதிரி சரி இதுக்கப்புறம் நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. புரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு சரி ஓகே, நம்ம எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எதாக இருந்தாலும் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். அப்புறம் ஒரு 2, 3 நாள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி நம்மளுக்கு யோசிச்சா இதெல்லாம் சரியாக வராது, இதை கேட்டு பார்த்துருவோம். அவர் இது பண்ணுறாரு, செய்கிறாரு, இல்லை அப்படிங்கிறத தாண்டி அவர் கொடுக்குறாரு, கொடுக்கல, வேலைக்கு வாங்கி கொடுக்குறாரு, இல்லை கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். எடுத்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருங்கிறத அடுத்த ஒரு பகுதியில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.